ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது மொச்சை போட்ட புளிக்குழம்பு தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம சுடுற சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நமக்கு இப்போ குக்கரில் 2-3 விசில் வைக்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சைங்கிறனால இது ஒரு 3 to 4 விசில் வச்சாலே போதும், நல்லாவே வெந்துடும். ஸோ இது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மொச்சைக்கு தேவையான அளவு உப்பு போட்டே நம்ம வேக வச்சிடலாம். நான் கரெக்டாக 4 விசில் வச்சேன், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான வறுக்கிறதுக்கு 3 ஸ்பூன் விதை கொத்தமல்லி, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 6 to 7 வத்தல். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் வச்சுக்கலாம். அது கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு வறுக்கும் போது குழம்பு ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் வறுக்கும் போது இன்னுமே இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இதை சிம்லே வச்சு வறுப்போம், டக்குன்னு கருகிரும். இதை வறுத்து நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் நல்ல ஒரு வாசம் வரும். அதுதான் நம்மளுக்கு இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுவோம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு, ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்சியில் நைஸாக திரித்து வச்சுப்போம். இப்போது நம்ம இந்த மொச்சை வெந்துருச்சு, அதை வடிகட்டி வச்சுப்போம். அந்த தண்ணியவே நம்ம குழம்பு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம வறுத்து வச்ச பொடியும் இருக்குது. இப்போ நல்லா கனமான கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் தான் எப்போதும் புளிக்குழம்புக்கு ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் தாளித்தா ரொம்ப நல்லது. ஸோ நான் வெந்தயம் தாளிச்சிருக்கிறேன். அது கூட நம்ம இந்த மொச்சையை போட்டுருவோம். இந்த மொச்சையோட நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற மசால் பொடியும் போட்டுருவோம். ஸோ இந்த ஃப்ளேவர் எண்ணெயில் வதக்கி ஒன்று சேரும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைச்சல் போட போகிறோம். காயப்பொடி, உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதை 5 minutes சிம்லே வச்சு இதை நம்ம மசால் மாதிரி வதக்க போகிறோம். இப்போ இந்த மொச்சையில் ஃப்ளேவர் நல்லா இறங்கும், அதுக்காக தான் இப்படி நம்ம வதக்குறோம். ஸோ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு நம்மளுக்கு காரம் புளிப்பு ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 10 minutes சிம்லே வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இதில் மொச்சையில் எல்லா ஃப்ளேவர் இறங்கணும். அதுக்காக 10 minutes கண்டிப்பாக சிம்மில் வச்சிட்டோன்னா அது மெதுவாக அந்த ஃப்ளேவர் ஏறி நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நம்ம ஊற்றிப்போம். ஒரு சின்ன துண்டை வெல்லம் போட்டுப்போம். இதுக்கு மெயினே நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கிற அந்த மசாலாவோட அந்த பக்குவமும் நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக வந்துடும். ஸோ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம 10 minutes சிம்லேயே வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கட்டியாக சூப்பராக வந்துடும். புளி கரைக்கும் போது நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதிலே கூட கரைச்சி ஊற்றிடலாம். ஸோ நம்மளுடைய மொச்சை புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Have a nice day.